இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இன்றைய தினம் செப்டம்பர் 4 தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகிறது. இந்த நிலையில் யாருக்கு தமிழ் தரப்பு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லா பக்கமுமே இருக்கிறது. தமிழரசு கட்சி தனது முடிவை அறிவித்திருக்கிறது. அதேபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற தனது முடிவிலே உறுதியாக இருக்கிறது. இதுபோல தமிழ் பொது தரப்பு அவர்கள் தனியாக ஒரு தமிழ் வேட்பாளரை இறக்கியிருக்கிறார்கள். இப்படி வடக்கு கிழக்கு தமிழ் தரப்பு ஒருபுறமாக இருக்க, மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தரப்பும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இப்படி பல்வேறு முடிவுகளுக்குள்ளே தமிழர் தரப்பு இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலிலே குறிப்பிட்ட ஒரு சக்தியை வெற்றி கொள்ள வைப்பதன் மூலமாக தமது வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தாங்கள் எடுத்திருக்கின்ற தீர்க்கமான முடிவை வெளிக்காட்டியிருக்க முடியும். ஆயினும் இப்போது சிறுபான்மை தரப்பு பல்வேறு தரப்புகளிலே பிரிந்து போய் நிற்கிறது என்பது வேதனையான விடயம்தான். இந்த நிலையில் இது தொடர்பாக காலைக்கதிர் பத்திரிகையின் இனி இது ரகசியமல்ல பத்தியிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காய் நகர்த்தல்களை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த பத்தியை எழுதுகின்ற இடிமின்னல். அதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மக்களை படுமுட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் வெட்கமின்றி நடக்கிறார்கள் என்பதற்கு நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நேற்று நிறைவேற்றப்படுவதாக இருந்தது. இதற்கான இணக்கம் ஏற்கனவே காணப்பட்டிருந்தது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திலே 2ஆம் வாசிப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனை நேற்றைய தினம் 3ஆம் வாசிப்புக்கு எடுத்து ஏகமனதாக நிறைவேற்றுவது என்பதே திட்டமாக இருந்தது. யாராவது வாக்கெடுப்பு கோரினால் அன்று இந்த சட்டம் மூலம் ஒரு சில நிமிடங்களில் நிறைவேறும் நிலையில் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்திலே அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலிலே இருந்து காணாமல் போய்விட்டது. இதற்கு விளக்கம் சொன்ன தற்போதைய ஆளும் தரப்பின் ரணிலின் வலது கையான கல்வி அமைச்சரும் சபை முதல்வருமான சுசில் பிரேமஜயந்த இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்களும் இருக்கக்கூடும் என்று விமல் வீரவன்சவையும் அவரது கட்சியைச் சேர்ந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான கெவிந்து குமாரசிங்க ஆகியோரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்றார். இந்த சட்ட திருத்தம் 2ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட போதும் இந்த இருவரும் எதிர்த்தார்கள். அப்போது சபை முதல்வருக்கு அது கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்களின் கருத்துக்களை செவிமடுக்காமலேயே பொருட்படுத்தாமலேயே சட்ட மூலம் 2ஆம் வாசிப்பிலே நிறைவேற்றப்பட்டது என்று அறிவித்து விட்டார்கள். ஏனென்றால் அப்போது தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதான ஒரு பாவனையை அவர்கள் நடிக்க வேண்டியிருந்தது. தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரித்ததும் இனி தங்களுக்கு தமிழர் வாக்குகள் கிடைக்காதென்று நம்பிக்கொண்டு பழிவாங்கும் வகையிலே இந்த சட்ட மூலத்தை நிறுத்த அவர்கள் தீர்மானித்த போது விமல் மற்றும் கெவிந்துவின் குரல்கள் சபை முதல்வருக்கு உரத்து கேட்கின்றன. மக்களை முட்டாள்களாக நினைத்துக் கொண்டு இவர்கள் நாடாளுமன்றத்திலே ஆடும் கூத்து சகிக்கவில்லை. இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து சம்பந்தப்பட்டவர்களோடு பேசும்போதெல்லாம் இது நிறைவேறி விடுமா என்று சந்தேகம் கிளப்புவதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த சந்தேகத்தை கிளப்புவதற்கு முன்னதாக ஜனாதிபதி என்று என்ன சொல்கிறார், அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லையா என்பது எனது தவறாத கேள்வியாக இருக்கும். ஏனெனில் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்ததில்லை. அவரின் ஒவ்வொரு நகர்வும் கருத்தும் அரசியல் காய் நகர்த்தல்கள் மட்டுமே. மாகாண சபை தேர்தலை நடத்தும் உன்னத நோக்கத்தோடு ரணில் இந்த திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற இணங்கவில்லை என்பது முன்னரே தெளிவாக தெரிந்திருந்தது. ஜனாதிபதி தேர்தலிலே இதனை வைத்து தனக்கு என்ன ஆதாயத்தை தேடிக்கொள்ளலாம் என்பதுதான் அவரது நோக்கமாக ஒரே குறிக்கோளாக இருந்ததென்பது தெளிவானது. அதனை பயன்படுத்தித்தான் சுமந்திரனும் இந்த சட்ட மூலத்தை எப்படியாவது ஒப்பேற்றிவிட வேண்டும் என்று பார்த்தார். இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தன் மீது தமிழர்கள் நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை நம்பித்தான் ரணில் இந்த காரியத்தில் களமிறங்கினார். ஆனால் தமிழரசு கட்சி இடையிலே சஜித் பிரேமதாசவுக்கே தமது ஆதரவு என்று அறிவித்ததும் அவருக்கு அந்த நம்பிக்கை போய்விட்டது. தமிழர்களின் பிரதிநிதியாக சுமந்திரனை மட்டுமே ஜனாதிபதி எண்ணிக்கொண்டிருக்கிறார் போலும். தமிழரசு கட்சி சொன்னால் தமிழர்கள் அனைவரும் தனக்கு எதிராக சஜித்துக்கே வாக்குகளை போடுவார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார் போலும். இல்லையெனில் தான் தனது பிம்பத்தை தமிழர்களிடம் உயர்த்தி கொள்வதற்காக அவர்களது நம்பிக்கையை வெல்வதற்காக தொடங்கிய முயற்சியை சுமந்திரனை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு நிறுத்த வேண்டும். ரணிலுக்கு எல்லாமே அரசியல் கணக்கு மட்டும்தான். அவர் ஒருபோதும் நம்பத்தகுந்த மனிதர் அல்லர். இதனால் தான் சமாதானத்துக்கான காலத்தில் அவரது முயற்சிகள் அனைத்தையும் விடுதலை புலிகள் சந்தேக கண் கொண்டே பார்த்தனர். அந்த நகர்வுகளுக்கு எதிர் நகர்வுகளையோ அல்லது ரணில் நகர்வுகளை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளையோ அவர்கள் மேற்கொண்டார்கள். ரணில் எந்த காலத்திலும் நம்ப முடியாத ஒரு தலைவர். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்குமே அவர் நம்பத்தகுந்த தலைவர் அல்லர். அதனால் தான் அவர்கள் ஒருபோதும் அவரை அதிகாரத்தில் தூக்கி இருத்தியதில்லை போலும். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவை செப்டம்பர் 3 பின்னர் எடுத்திருந்தால்
மாகாண சபைகள் சட்ட திருத்தத்தை ஒரு வழியாக நிறைவேற்றி இருக்கலாம் என்கிற வாதம் முன்வைக்கப்படுகின்றது. அது சரியானதல்ல. ரணில் போன்ற ஒரு கீழ்த்தரமான தலைவரை மக்கள் முன் தோலுரித்து காட்ட தமிழரசு கட்சியின் முடிவு முற்றிலும் துணை நின்றிருக்கிறது. இன்று தபால் மூல வாக்களிப்பு தொடங்கும் நிலையிலே ரணில் யார் என்பதை ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் மிகச்சரியாக புரிந்து கொள்வதற்கும் யாரை தாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானிப்பதற்கும் அது உதவியிருக்கின்றது. இல்லையேல் ரணிலின் மாய்மாலத்தை நம்பி அவருக்கு வாக்களிக்க பலர் முன்வந்திருக்க கூடும். இப்போது ரணில் அம்பலப்பட்டு நிற்கின்றார். எந்த வாக்குகளுக்காக அவர் மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதாக நாடகமாடினாரோ அதிலே அம்பலப்பட்டு நிற்கின்றார். இது மிகவும் அவசியமானது. யாருக்கும் உண்மையில்லாத சந்தர்ப்பவாதியான ஒருவர் நாட்டை ஆள்வதற்கும் அரசாட்சி செலுத்துவதற்கும் தகுதியற்றவர். இவ்வாறு இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் இனி இது ரகசியமல்ல பத்தியிலே எழுதியிருக்கிறார் இடிமின்னல். ரணில் விக்ரமசிங்க ஒரு நம்பத்தகுந்த தலைவர் அல்ல என்ற கருத்து தொடர்பாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன? அவற்றை நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களாக பதிவிடுங்கள்.